இந்த முறை ஆடியோ ஓகே ஆச்சாப்பா? வீடியோ எடுத்துக்கிறேன். சரி, வீடியோவில் ஆடியோ ஒர்க் ஆகுதா? அப்போ யூடியூப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகலை. தேங்க்யூ ஜீசஸ். நல்லா கவனிங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். கேட்டேன், ஒரு கேள்வி கேட்டேன் பைபிள் எக்ஸாமில். கிறிஸ்துவ வாழ்க்கையில் உபத்திரம் வருமா அப்படின்னு கேட்டேன். எத்தனை பேருக்கு பைபிள் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு. ஆமென். உபத்திரம் வருமா? ஆனால் எல்லாரும் சொல்லியிருந்தீங்க வரும்னு போட்டிருந்தீங்க. கரெக்ட். போராட்டங்கள் உண்டு, ஆனால் வசனத்தில் வேறு ஒன்று, வார்த்தையில் வேறு ஒன்று. வசனம் சொல்லுது, அவர்கள் சிதர் தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமா இருந்தார்களாம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எப்படி தெரியுமா நம்மளை வழிநடத்தும்? இந்த குதிரைக்கு கடிவாளம் இருக்குல்ல, கடிவாளத்தை போட்ட மாதிரி அழகாக நம்மளை வழிநடத்தும். கண்கள் இப்படி 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 அலையாது. ஏன் குதிரைக்கு கடிவாளம் போடுறாங்க? எப்படி போகணும்? ஒரே நேர்கோட்டில் போகணும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் மேலே கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. நமக்கெல்லாம் ஒரு கடிவாளத்தை போட்டு கொடுத்துருக்கணும். என்ன போட்டு கொடுத்துருக்கணும்? நம்மளுக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்கணும்? ஒரு கடிவாளத்தை. இங்கே என்ன பண்ணக்கூடாது? அலையக்கூடாது. இங்கே நம்ம கண்கள் என்ன பண்ணக்கூடாது? அலையக்கூடாது. ஆமென். நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்றோம். ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வந்த உடனே நம்ம கண்கள் அங்கே போகுது. அப்படித்தானே? உலக காரியம், டிஸ்ட்ராக்ஷன், இடையூறுகள் வந்த உடனே அங்கே போகுது. ஆமென். அல்லேலூயா. சிதறடிக்கப்பட்டதுக்கு காரணம் அதுதான். ஆமென். ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது காரணமே அதுதான். டிஸ்ட்ராக்ஷன், இடையூறுகள். ஆமென். சிதறடிக்கப்படுறதுக்கு காரணமே அதுதான். ஏன் ஜனங்க அழிந்து போறாங்க? இந்த பூமியிலேயே ஒரு பிள்ளை படிக்கிறான், 10வது வரைக்கும் நல்லா வரான்னு சொல்றாங்க. 10வது வரைக்கும் நல்லா படிச்சு வரான். 10வது போன உடனே அவன் இடர்கள் அடைகிறான். காரணம் என்ன? கூட பழகிற நண்பர்கள், அவன் போகிற இடம், அங்கே ஒரு சில பழக்க வழக்கங்கள் அவன் என்ன பண்ணுது? டைவர்ட் பண்ணுது. அவன் எல்லாம் அம்மா அப்பா கீழ்ப்படிஞ்சு, கர்த்தருக்கு பயந்து, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, சபைக்கு கீழ்ப்படிஞ்சு, சபைக்கும் சங்கத்துக்கும் சாட்சியாக இருப்பான். திடீர்னு இடர்கள் வருது. சகோதரர்கள் கரெக்டாக எழும்புவாங்க. ஏதோ ஒரு இடர்கள் வரும்பொழுது அவங்க டைவர்ட் ஆகுறாங்க, டேக் டைவர்ஷன் ஆகுறாங்க, சிதறண்டு போகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதில்ல? குடும்பத்தோடு டைமை செலவிடுறதில்ல. பெற்றோர்களோடு பிள்ளைகள் செலவிடுறதில்ல. பிள்ளைகளோட பெற்றோர்கள் ஒரு மகன், அருமையான மகன், பட்டிப்பள்ளம் குப்பத்தில் இருந்தான். என் கூடவே இருப்பான் ஊழியத்தில். ரொம்ப எமோஷ்னலான ஆள். சபையில் நான் தான் அவனுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தேன் தம்பியை. திடீர்னு கொரோனா முடியுது, அவனை வேலைக்கு அனுப்புகிறாங்க. நான் சொல்கிறேன், அவனுக்கு வேறு வேலை ரெடி பண்ணலாம், அவனை அங்கே அனுப்பாதீங்கன்னு சொல்கிறேன். இல்லை, சீட்டு பணம்லாம் கட்டணும், அந்த பணம் கட்டணும், இந்த பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க? வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரல. நான் கேட்டேன், ஏமா ஒரு வரல? வேலைக்கு போயிட்டான் பாஸ்டர் அப்படி சொன்னாங்க. சூப்பர். 2வது வாரம் வரல. ஏமா வரல? வேலைக்கு போயிட்டான் பாஸ்டர். அவன் போனால் தான் சீட்டு பணம் கட்டணும். 3வது வாரம் போல, 4வது வாரம் போச்சு. இன்னைக்கு 3 வருஷமா சபைக்கு வரல. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறான், ஞானஸ்தானம் எடுத்த பையன். விக்கிரகத்தை எடுக்கிறான். நான் கட்டினா அந்த மார்க்கத்தினுடைய பொண்ணை தான் நான் கட்டுவேன் அடம்பிடிக்கிறான். கேட்டா அப்பா அம்மாவை அடிக்க போயிட்டான். வந்துடுச்சா? அப்பா அம்மாவை கை வாங்கிட்டு போறான். ஏன் டைவர்ட் பண்றீங்க? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, சபைக்கு நீ வேலைக்கு போகலாம் கூட பரவாயில்ல, ஊழியத்துக்கு, தேவராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடு, வசனத்துக்கு கீழ்ப்படி சொல்லி கொடுக்கணும். ஆமென். சொல்லி கொடுக்க பழகணும். மிஞ்சி போனால் அவன் சம்பாரிச்ச பணம் 12,000 ஒரு மாதத்துக்கு இருக்கும். அவ்வளோதான். இன்னைக்கு ஆத்துமா போயிடுச்சே. நான் நித்தி நரகத்துக்கு போவோமே. கோயிலில் அபிஷேகம் பண்ணுறான், ஆளாக நிற்கிறான், விக்கிரகத்தை தோலில் சுமந்துட்டு போகிறாங்க, முதல்ல குத்தாட்டம் போட்டுன்னு போகிறான். போச்சா? இடையூறு உண்டாச்சா? ஏன் சிதறடிக்க போகிறாங்க? இப்படி தான் சிதறடிக்க போடுறாங்க. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு எழும்புதுன்னா அதில் ஒரு வேறு வெளியே போகுதுன்னா எதற்கு காரணம்? அவன் காரணமா? இல்லை, பெற்றோர்களும் சேர்ந்து தான் அதற்கு காரணம். அவன் அனுமதிக்காத. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆத்தும நரகத்துக்கு போச்சுன்னா முழுக்க பெற்றோர்கள் காரணம், பிள்ளைகள் காரணம். நான் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு நான் சொல்றேன், நான் அன்னைக்கு சொன்னேன்னு நீங்க கேட்டீங்களாமா? ஒரு சீட்டு பண்ணதுக்காக நீ என்ன பண்ணீங்க?
உன் பையனை வாலிப பையனை அனுப்பிச்சிக்க. இன்னைக்கு நரகத்துக்கு அந்த ஆத்மா போ ரெடியா இருக்கு. நரகத்துக்கு போகுது, யார் பேச்சு கேட்கறது கிடையாது. ஏங்க அவன் வேலைக்கு போகிறான், வேலைக்கு போகலை, அவன் எந்த பொண்ணை கட்டுறான்னு எனக்கு கவலை கிடையாது. நான் எப்படி தெரியுமா பார்ப்பேன்? ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது, அப்படி தான் நான் பார்ப்பேன். என் ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு ஆத்மா எங்கே போகக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. ஆமென். எங்க பணம் காசை விட விலை மதிப்பற்றது ரட்சிப்புங்க. 1000 கோடி. ஒரு சகோதரன் நேற்று பொழுதுல பட்டிப்பளத்தில் தவறிட்டான். 30, எனக்கு 39ன்னா அவருக்கு 40 வருது. 40 வயசு, என்னோட ஒரு வயசு பெரிய. சின்ன வயசுலேயே அவ்வளவு பிஸ்னஸ், அவ்வளவு திறமசாலி, யார்கிட்டையும் பேச மாட்டாப்புல. சின்ன வயசுல அவ்வளோ திறமசாலி. சூசைடு, நேற்று பொழுது இறந்துட்டார். சின்ன வயசு, நல்ல காரு, வீடு, மனைவிகள். ஆனால் என்ன ஆயிட்டாரு? எங்கே போச்சு அந்த ஆத்மா? எங்கே போச்சு? எங்கே போச்சு? நரகம் போச்சா? கேரளுக்கு போகிறேன், குப்பத்துக்கு கேரளுக்கு இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போகிறேன். அவங்க ஒய்ஃப் வந்து நிற்குது. நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும்போது அந்த பொண்ணை வந்து நிற்குது எனக்கு முன்னாடி. எனக்கு வந்து முன்னாடி நிற்குது. நான் யாருக்குமே தீர்க்கதரிசனம் சொல்ல, அந்த பொண்ணுக்கு மட்டும் சொல்கிறேன். காரிய மாறுதலாக இருக்குது, எச்சரிக்கையாக இருன்னு சொல்லிட்டு வாக்குத்த தட்டை கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டாங்க. போச்சா? சின்ன வயசுல விதவையாக மாறிட்டு விடோ, அப்படி தானே? பரிதபிக்கப்பட்ட நிலைமையா? உன் ஆத்மா, உன் வீட்டுக்காரோட ஆத்மா நாசமாக போச்சா? ஏன் சத்தத்தை கேட்கல? ஏன் சத்தத்தை கேட்கல? எவ்வளோ ஆத்மங்கள் இது மாதிரி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. எனக்கு பயமாயிடுச்சு. நான் சொல்லிட்டு 4 நாள் முன்னாடி நான் நைட்டில் தூங்குறேன். ஒரு கனவு, ஒரு ட்ரீம், எனக்கு ஒரு கனவு வருது. பட்டிப்பளம் குப்பத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தலையெல்லாம் சுற்றிக்கிட்டு உள்ள ஒரு டெட் பாடி உள்ளே கொண்டு போகிறாங்க. 4 நாள் கழிச்சு இந்த செய்தி, நேற்று இந்த செய்தி கிடைக்குது. ஒருத்தன் இறந்துட்டான், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உள்ளே கொண்டு போகிறாங்க. அதே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சுற்றி எடுத்துன்னு போகிறாங்க. போச்சா வேதனை? ஏன் இடரல்? சிதறி போனது காரணம் என்ன? சிதறி போனது காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. சபையை நான் பாரத சொல்றேன். உன் புள்ள எத்தனை கோடிகள் சம்பாதிச்சாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுங்க. என்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட தெளிவான ஒரு பிக்சரில் இருக்கேன். என் 3 பிள்ளைங்களை நான் வச்சுருக்கேன். அவனுக்கு எனக்கு 1000 கோடி சம்பாரிச்சு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த வேதத்தை நேசித்து அவனுக்கு வேதத்தில் வாழணும். நான் அவனுக்கு எத்தனை கோடி சொத்து சேர்த்தலாம் விற்பனான்னு எனக்கு தெரியாது, சொத்து சேர்த்து விற்பனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவனுங்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐயா, ஒன்றுமே இல்லாமல் கீழே இருந்து வந்தவன், பேஸ்மெண்ட் கிடையாது, பள்ளந்தோணில். எங்கள் அப்பா மீனவர், இந்து பேக்ரவுண்டு, என்னை படிக்க வைக்கல. அங்கேருந்து என்னை கர்த்தர் உயர்த்த கொடுனா. அந்த 3 பிள்ளைகளுடைய தகப்பன் ஒரு ஊழியக்காரனுடைய சந்ததி வைக்கப்பட்டு போவதில்லை. அதனால் பணம் காசை விட அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம் நான் சொல்லுவேன். லேவி எங்க லேவி விபிஎஸ் போயிட்டான். படிப்பில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கான். நான் அவனை பற்றி எதுவும் கவலைப்படல. நீ மியூசிக் வாசிடா, பேட போடுறா, பார்த்துக்கலாம், நீ வாசிடான்னு சொல்லியிருக்கேன். பிள்ளைகள் IAS IPS ஆகணும்னு ஆசைதான். அவன் எனக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்த்தேன். நீ இதில் வந்து மேலோங்கி வாடா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆமென், ஆமென். சிதறுண்டு போகிறதுக்கு காரணம் என்ன? எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகள் இடருண்டு போகிறாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா பிரவீன்? உனக்கு தெரிஞ்ச ஊழியக்கார குடும்பத்தில் ஒரு பிள்ளை இடருண்டு போயிட்டானா இல்லையா? எப்படி? சபை பிள்ளைகளே எச்சரிக்கையா இருங்க. வேதம் சொல்லுகிறது, தோய்ந்து போனவர்களும் சிதறுண்டவர்களுமாய் இருந்தவர்களை மனதுருகிறாராம். இயேசு என்ன பண்றாரா? மனதுருகிறாராம். உலக பாவத்தில் சிதறுண்டவர்களை, உலக கவலைகளில் தோய்ந்து போனவர்களை கண்டு இயேசு என்ன பண்றாரா? அவர் வருத்தப்படுறார். ஐயோ, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். அவர் சொல்றாரு, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். நீங்கள் ரோட்டில் இந்த மழை காலம் பனி காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டில், ஈஸியாக ரோட்டில் வீடு தெருக்கள்லாம் வெறும் மாடுகளாக போகுது. எல்லாருக்கும் கோவம் வருதா இல்லையா? இந்த மாட்டுக்கெல்லாம் எவன்டா சொந்தக்காரர்? அப்போ தான் நான் லேவி கிட்ட சொன்னேன், டேய், கர்த்தரை ஆசீர்வதிச்ச ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் இடத்த வாங்கி போட்டு இது மாதிரி இருக்கிற மாடுலாம் நைட் என்ன பண்ணிடணும்? ரோட்டில் படுத்து. ஏன்னா அடிபட்டு சாவுது. என்ன பண்ணுது? அடிபட்டு
சாவுது. நைட்டை தூக்கின்னு போய் என்ன பண்ணோம், நம்மளுடைய இடத்துல கொண்டு விட்டுட்டு நாம் பராமரிச்சுக்கலாம்டா. ஒரு நாள் எனக்கு இதெல்லாம் சொல்லி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஒரு நாள் நானும் லேவியும் காரில் வரோம். அவங்க கேட்குறான், எப்பப்பா இடத்த வாங்குவோன்னு கேட்குறான். எதுக்கு? மாடை ஓட்டின்னு போயிட்டு. ஆமாங்க, வசனம் சொல்லுதுங்க, மேய்ப்பன் இல்லாத, நான் பார்த்த மேய்ப்பன் இல்லாத மாடுகள். நாம் ஏன் மேய்ப்பனாக ஆகிடக்கூடாது? ஆல்ரெடி ஒரு மேய்ப்பனாக இருக்கிறோம். இப்போ மாட்டையை சேர்த்து என்ன பண்ணிடலாம், மேய்ச்சிக்கலாம். மனுஷனையே மேய்க்க ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. என்ன ஹை ஹை ஹோ 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 ஹை ஹை ஹோ, அவ்வளோதானே? அவ்வளோதானே பிரதர், டோன் அவ்வளோதானே? வேறு எதனா வித்தியாசமாக மாடுலேஷன் பண்ணுமா? எப்படி மாற்றணும்? நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, மோசே வாக்கில் வல்லவன் என்று வசனம் இருக்கும். உண்மையா இல்லையா? மோசே யாருங்க? வாக்கில் வல்லவன். ஆனால் அதுக்கப்புறம் 40 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன் தெத்துவாயும். எப்படிங்க இது? என்ன பண்ணிட்டு இருந்தான்? யாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை இல்லை, வனாந்தரம். ஹை ஹை ஹோ 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 ஹை 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 ஹை. அப்போ அதுவே என்ன ஆயிடுச்சு? பழக்கமாயிடுச்சு. வாக்கில் வல்லவன் இப்போ மந்தனாவ ஆயிட்டான். அப்படி தானே? பயப்படாதீங்க, நான் அப்படி ஒன்றும் ஆயிட மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்களாம். சிதறடிக்கப்பட்டவர்களை கண்ட பொழுது இயேசு கிறிஸ்துக்கு என்ன வந்துருச்சான்? மனதுருக்கம். வருத்தப்படுறார். ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு யாருக்காவது அந்த பாரம் வந்திருக்கா? இந்த ஜனங்களை பார்த்து ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டிருக்கிறீங்களா? நான் சொல்றேன், ஒருவேளை அந்த வருத்தம் பாரம் உங்களுக்குள்ள உண்டாகலன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கலங்க. பாட்டு பாடுறல, உம்மை போல மாறிட. என்ன பாட்டது? உம்மை போல மாறணுமே, உம்மோடு கனுமே. பாட்டுல ராகமா பாடுவீங்க, ஆனா மாறணுமே. உண்மையா இல்லையா? பாட்டுலாம் ராகமா பாடுவீங்க. KR விஜயாவை தாண்டிடுவீங்க. KR விஜயாவை பாடுக இல்லையா? அவங்க சுசீலாவா? தெரியலப்பா, சொல்லுங்கப்பா, தெரிஞ்சுங்க. ஜானகியை தாண்டிடுவீங்க. சுசி பி சுசீலாவை தாண்டிடுவீங்க. சித்ராவை தாண்டிடுவீங்க. உம்மை போல் மாறணுமே. ஆனா இதை மூடி வச்சோடனே வாடா, அவ்வளோதான், பார்த்துக்கலாம். எப்படி பாரம் இருக்கணும். ஆமே, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சபைக்கு வந்து தான் உங்களுக்கு ஆத்ம பாரம் வரக்கூடாது. நீ வெளியே போகும்போது அந்த பாரத்தோடு தான் நீ போகணும். உம்மை போல மாறணும்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்களே, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. ஆமென். அப்ப எங்க போறோம்? எங்க போறோம்? ஆனா சொந்தம் இல்லைன்னு சொல்றேன்ல, அழிந்து போற ஜனத்துக்காக என்ன பண்ணக்கூடாதா? இறங்கி வேலை செய்யக்கூடாதா? செய்யணுமா செய்யக்கூடாதா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வருகிறான் அவன், அதாவது என்னிடத்தில் அவனுக்குரியது ஒன்றுமே இல்லை. எப்படி சூப்பரா சொல்றாரு பாருங்க. வரான், ஆனா என்னிடத்தில் என்ன இல்லை? அவனுக்குரியது ஒன்று இல்லை. அப்படின்னு அர்த்தம், என்கிட்ட எரிச்சல் இல்லை, என்கிட்ட கோபம் இல்லை, என்கிட்ட பொறாமை இல்லை, என்கிட்ட போட்டி இல்லை, என்கிட்ட கலகம் இல்லை, என்கிட்ட பொய் கிடையாது, என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? திருடு கிடையாது, என்கிட்ட சுயநலம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி. இந்த பாட்டு யார் தான் பாடுறதுக்கு தகுதியானவராக இருப்பாரு? இயேசுதான். அல்லேலூயா, ஆமென். சரி, அப்ப நாங்களாம் பாடக்கூடாதா? நாமளும் பாடணும். ஆனா யாரை போல மாறணும்? நாமளும் பாடணும். யோவான் 17 சொல்றாரு, பிதாவே நீர் என்னை அனுப்பினது போல நான் இவர்களை எங்க எங்க எதுக்கு எதுக்கு வாய் வர மாட்டேது பாருங்க. எதுக்கு அனுப்புறாரு? சரி, இயேசு ஏன் பூமிக்கு வந்தாரு? தோய்ந்து போனவர்களையும் சிதறப்பட்டவர்களையும் கண்டு அவர் என்ன பண்றாரு? மனதுருக்கிறார். ஆனா ஆண்டவர் உங்களை என்ன எதுக்கு அனுப்புறாரு? மனதுருக்கமுடையவர்களாய் நீங்கள் நான் இருக்கணும், ஆத்ம பாரம் உள்ளவர்களாய் இருக்கணும். சும்மா கிடையாது, சும்மா கிடையாது. நான் சேலஞ்ச் பண்றேன். இங்க இந்த ஊழியத்தை முன்னின்று ஆத்ம அறுவடையோடு பாரத்தோடு இங்க எத்தனை பேர் நீங்க செய்ய ரெடியா இருந்தீங்கன்னா நான் உட்காந்து உங்களுக்கு வழி விடுறேன். நான் உட்காந்து உங்களுக்கு வழி விடுறேன். உங்க பின்னாடி நான் நிக்கிறேன்.
ஓப்பன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுது, நீ யூடியூப்ல ஏற்றுங்க, எத்தனை வருஷமானாலும் நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல ஆத்ம பாரத்தோடு அழிந்து போகிற ஜனத்திற்காக அழுகையோடு கண்ணீரோடு எத்தனை பேர் இங்கே வரீங்களோ உங்கள் பின்னாடி நான் நிற்பேன், நீங்கள் முன்னாடி நில்லுங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த பலிபீடத்தை நானே உட்காந்து உழுக்கிறதுக்கு நான் வரல. எத்தனை பேர் ஆத்மா பாரத்தோடு வந்து இங்கே ஊழியம் செய்ய ரெடியாக இருக்கிறீங்களே, ஜனங்களுக்காக ஜெபிக்க பரிதபிக்க வரீங்களா, உங்கள் பின்னாடி நான் நிற்கிறேன். என் பின்னாடி நீங்கள் நிற்க வேணாம், உங்கள் பின்னாடி நான் நிற்கிறேன். நீ வந்து ஊழியம் செய்யுங்க, வாங்க, நான் வரவேற்கிறேன். அறுவடை மிகுதி, அறுவடை மிகுதி. என்ன நினச்சிக்கிட்டீங்க? புது வருஷத்தில் வாக்கு புது 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 எனக்கு கொடுங்க. இல்லை, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அறுவடை மிகுதி, அறுவடைக்கு ஆயத்தப்படு. அல்லேலூயா. ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய அழகு என்ன தெரியுமா? உங்களை ஊழியக்காரனை உருவாக்குறது தான். எத்தனை வருஷமானாலும் விசுவாசியா இருக்கணும் மட்டும் நினைக்காத. நீ எழும்பு. பாஸ்டர், ஊழியக்காரனா வந்தால் வேலையெல்லாம் விட்டு வரணும். யார் சொன்னது வேலையை விட்டுட்டு வரணும்? இன்னும் நான் வேலை செய்துட்டு தான் இருக்கேன், இன்னும் வேலை செய்துட்டு தான் இருக்கேன். சரி, நான் பாஸ்டா இல்லையா சொல்லுங்க. கையை வர மாட்டேது பாருங்க. பாஸ்டா இல்லை, ஊழியக்காரனா இல்லையா? ஆனால் வேலை செய்துட்டு தான் இருக்கேன். ஆமென். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ஊழியக்காரனா அப்படியே எல்லாத்தையும் வேலை செய்துட்டு தேவ ஆத்மாக்கு வா, அறுவடைக்கு வா. பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அறுவடைக்கு வா. பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அறுவடைக்கு வந்து நில்லு. வேலை செய்துக்கிட்டு வந்து நில்லு. படிச்சுக்கிட்டு வந்து நில்லு. ஆமென். உங்களை நான் விசுவாசியை பார்க்க எனக்கு மனசு இல்லை. நான் கொஞ்ச நாள் பார்த்தேன், சேர்லாம் நிறைய தேஞ்சிருக்குது, கொஞ்சம் வெளுத்து போய் இருக்கு சேர்லாம். புரியல. பாய் ரொம்ப தேஞ்சு போச்சு, பாய் ரொம்ப தேஞ்சு போச்சு. பார்த்தேன், என்னடா இது கருப்பு கலர் சேரு இப்பெல்லாம் ப்ரௌன் கலரா இருக்குன்னு பார்த்தேன். சம்திங் ஏதோ டிஃப்ரெண்டா கலர் இருக்கு. வேண்டாம், எழும்பி வா. நீ வேலை செய்துட்டே வா, பிசினஸ் பண்ணிக்கிட்டு வா, படிச்சுக்கிட்டு வா, வந்து நில்லு. பாரத்தோடு சொல்ற, வந்து நில்லு. அவர் சொல்றாரு பாருங்க மத்தேயுல, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். உண்மையை சொல்லுங்க, இந்த கடலோர மாவட்டத்தை அறுவடை செய்யறதுக்கு நான் ஒருத்தன் போதுமா? 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 எத்தனை பேர் வரேன்னு சொல்றீங்க? ஆத்மா அறுவடைக்கு எத்தனை பேர் வரேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. உண்மையை சொல்றேன். இன்னைக்கு நான் ஆல்டர் கால், நான் இந்த ஆல்டர் கால் தமிழ் என்னதுப்பா? ஆல்டர் கால்னு சொல்லுவாங்களே, பலிபீடத்துக்கு நேராக நான் உங்களை அழைக்க போறேன். ஆல்டர் கால் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அழைப்பு, பலிபீடத்தின் அழைப்புன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஊழியம் செய்ய முன் வர போறீங்க? கையை தூக்குங்க, உண்மையை கை தூக்குங்க. எத்தனை பேர் ஊழியம் செய்ய முன் வர போறீங்க? ஐயோ, நான் வேலையை விட்டு வரமே. வேலை செய்யி. உன்னை யாரும் வேலையை விட சொன்னா? உன்னை யாரும் வேலையை விட சொன்னா? பிசினஸ் பண்ற, பிசினஸ் செய்யி. அல்லேலூயா. ஆனா ஆத்மா பாரம் உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். எத்தனை பேர் வர போறீங்க? எழுந்துல்லுங்க. கட்டாயம் கிடையாது, ஒரு பொருத்தனை. ஏன்னா 1,00,000 ஆத்மாக்கள் நம்ம அறுவடை செய்யணும். இந்த வருஷத்துடைய இறுதியில் வந்து இருக்கிறோம். I don't want to all should be the believer. விசுவாசியா பக்கத்தில் பார்த்து எழுந்தலாமா, எழுந்தக்கூடாதா? நாளை பின்ன பாஸ்ட் பைபிளையும் ஜோல்னா பையன் கொடுத்து என் சொல்கிற மாட்டி போ 2 பேரா அனுப்பி விட்டுருவாருன்னு பயப்படாத, பயப்படாத. ஆமென், பயப்படாத. எத்தனை பேர் ஊழியம் செய்ய விரும்புகிறீங்க? இல்லை இல்லை, நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஊழியம் செய்ய விரும்புகிறீங்க, ஊழியத்துக்கு நான் வர விரும்புகிறேன். அப்போ வேலையை விடலாம் சொல்ல, வேலை செய். மீதமுள்ள நேரத்தில் என்ன பண்ணு? ஊழியம் செய். என் கேள்வி தெளிவாக இருக்குது. எத்தனை பேர் ஊழியத்துக்கு முன் வரீங்க? அவங்க மட்டும் இல்லைங்க. நின்றீங்களா? கண்களை மூடுங்க. உங்கள் வலது கரத்தை மட்டும் பறத்துக்கு நேராக உயர்த்துங்க. நான் 2 செகண்ட் 2 நிமிஷம் நான் ஜெபிக்க போகிறேன். ஜீசஸ், உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஊழியத்திற்கென்று ஆண்டவரே எழும்பி நிற்கிற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆண்டவரே, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. என் சபை எழும்புதப்பா.
என் சபை ஊழியத்திற்கென்று எழும்புதப்பா. எல்லாருக்குள்ளேயும் அந்த பாரத்தை கொடுங்க, எல்லாத்திற்குள்ளேயும் அறுவடையின் பாரத்தை கொடுங்க, எழுப்புதலுக்குரிய பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் என் சபை பிள்ளைகளை, என் சபை குடும்பங்களை தொடட்ட ஆண்டவரே. ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கிறேன், நான் வரேன். அந்த பாரத்தை ஆண்டவரே இந்த வருஷத்தின் இறுதியில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, அறுவடைக்கு ஆயத்தப்படு ஆண்டவரே. என் சபை ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அறுவடைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் நீர் மகிமை அடைவீராக, கர்த்தர் மகிமை அடைவீராக. தேவனுடைய நாமம் மகிமை அடையட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமை அடைவதாக. ஆமென். அப்படியே உட்காருங்க. ஆமென். அப்படியே உட்காருங்க. Thank you so much. எத்தனை பேர் புரிஞ்சு ஒப்பு கொடுத்தீங்க? ஆமென். செல்லும் பிரதர் நீங்க எழுந்தீங்களா? ஊழியத்துக்கு வரீங்க. ஆமென். டேவிட் நீ எழுந்தல, நீ எப்பயும் உண்மையான மனுஷன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அருமையான தேவன் நம் தேவன். வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அறுப்புக்கு எஜமான் அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆதலால் அறுப்புக்கு எஜமான், திரும்ப வாசிங்க. ஆதலால் ஒருத்தர் வாசிங்க. அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஏ அப்படி என்ன அர்த்தம்? நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் வேணும். ஒரு கட்டடம் கட்டுறீங்க, ஒரு பெரிய பில்டிங், ஒரு 3 ஃப்ளோர் பில்டிங். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது வாழ்க்கை கணக்குன்னு ஒன்று வரும். இத்தனை நாள் செய்ய வேண்டிய வேலையை இத்தனை பேர் சேர்ந்தால் எத்தனை நாளுக்கு செய்யலாம், இன்னும் ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா போட்டால் எவ்வளோ நாளுக்குள்ள முடிக்கலாம், இன்னொரு 5 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்தால் எவ்வளோ நாளுக்குள்ள. யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டை, ஒரு ஃப்ளோர் வீட்டை ஒரு 10 பேர் சேர்ந்தால் எத்தனை நாளைக்கு முடிக்கலாம் சொல்லுங்களேன்? 10 பேர் செய்தா 90 நாட்கள். 20 பேர் சேர்ந்தா 45 நாட்கள். 30 பேர் சேர்ந்தா ஒரு சில இடத்துல நாட்கள் கொடுத்தா ஆகணும். இந்த கியூரிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் 15 நாள் இருந்தது ஆகணும், தவிர்க்க முடியாது. ஸோ ஆட்கள் அதிகமாக நாட்களும் வேதம் சொல்லுகிறது இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது என்று அவன் யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கி. எதுக்கு கொஞ்ச காலம்? அவன் அழிக்கப்படுவதற்கு, தேவராஜ்யம் வருவதற்கு. ஆமென். அவனுக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குன்னா அதுதான் நம்மளுக்கும் இருக்கு. அவன் வரும் பொழுது நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா. இந்த நியாய தீர்ப்பு நாட்கள்ல நம்ம ஜனங்கள், நம்ம மக்கள், நம்ம கடலோர மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் அழிந்து போகக்கூடாது. அப்போ என்ன வேணும்? நான் இந்த வசனம் இருக்கு இல்லையா, எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்க. இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். என் சபைக்கு வேலையாட்கள் மிகுதி வேண்டுமா இருக்கிறது. அறுவடை மிகுதி, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் வேணும். பாஸ்டர் என்ன செய்யணும்? பாஸ்டர் வாங்க, இங்க ஒரு குடும்பம் இருக்கு, ஜெபிக்கலாமா? பாஸ்டர் அங்க ஒரு ஃபேமிலி இருக்கு, மீட் பண்ணலாமா? பாஸ்டர் அந்த குடும்ப கஷ்டம் பாருங்க. நடந்த சம்பவம் பாருங்க. நேற்று பொழுது அந்த சகோதரி இறந்துட்டான். அந்த குடும்பத்துக்குள்ளே 1 வாரமாக பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அது நம்ம பட்டிப்புலம் குப்பத்து சபை சார்ந்த ஒரு விசுவாசிக்கு தெரியுது. எனக்குள்ள ஒரு பாரம்னா, உனக்கு தான் தெரிஞ்சதில்லை, எங்கள் பாஸ்டர் கூட்டின்னு வரட்டுமா? சொல்லாமல் சொல்லக்கூடாதா? விசுவாசியே, உனக்கு அந்த பாரம் புரியுதா? நீ என்ன ஊழியம் செய்யணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த குடும்பத்தில் 1 வாரமாக பிரச்சனை நடக்குது. நம்ம சபை விசுவாசிக்கு தெரியுது. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? இருங்கம்மா, எங்கள் பாஸ்டர் கூட்டின்னு வரேன், அவர் ஜெபிப்பார், உனக்கு மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருந்தா ஒருவேளை நான் உள்ளே போயிருப்பேனா? இருக்க மாட்டேன். நான் இல்லைன்னா ஏதோ ஒரு ஊழியக்காரன் உள்ளே போயிருப்பாங்களா இல்லையா? அங்கே சத்துருவின் கோட்டைகள் தகர்க்கப்படுமா இல்லையா? இதுதான் உங்கள் ஊழியம், இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பாரம். என்ன ஊழியனா? அப்படியே வந்துட்டா தான் ஊழியன்? அப்படிலாம் கிடையாது. உன் பகுதியில் உனக்கு என்ன கர்த்தர் வச்சிருக்காரு, இந்த ஊழியத்தை செய். ஆமென். உனக்கான கிருபை என்ன வச்சிருக்க அதை செய். நீ அது போதும், அது மேலானது. ஆமென். பலிபீடத்தை பிடிச்சி உழுக்கிறதா ஊழியம் நினைச்சிடாதீங்க. உன்னால் இந்த இடத்தை பெருக்க முடியும், அது ஒரு ஊழியம். உன்னால் இந்த இடத்தை அலங்கரிக்க முடியும், அது ஒரு ஊழியம். அல்லேலூயா.
உன்னால மியூசிக் வாசிக்க முடியும், அது ஒரு ஊழியம். உன்னால பாடல் பாட முடியும், அது ஒரு ஊழியம். உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீ செய்ய. அல்லேலூயா. எல்லாரும் தீர்க்கதரிசி இல்லை, எல்லாரும் அப்போஸ்தலர் கிடையாது, எல்லாரும் ஊழியக்காரர் கிடையாது, எல்லாரும் சுவிசேஷர்கள் கிடையாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த விரல் எதை குறிக்குது? அப்போஸ்தலர், அப்போஸ்தல ஊழியம், அதிகாரம், அத்தாரிட்டி. இந்த விரல் எதை குறிக்குது? எந்த ஊழியத்தை குறிக்குது? எந்த ஊழியத்தை குறிக்குது? தீர்க்க தரிசன ஊழியம். நீ 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 தீர்க்க தரிசன ஊழியம். இந்த ஊழியம் எதை குறிக்குது? இந்த ஊழியம் எதை குறிக்குது? சுவிசேஷ ஊழியம். இவங்க தான் எல்லா இடத்துலையும் வேக வேகமாக போய் பரவி சுவிசேஷம் சொல்லணும். மோதிர விரல் எதை குறிக்குது? இதுதான் மேய்ப்பன் ஊழியம். எல்லாரையும் அணைக்கணும். மோதிர விரல் சொல்லலையே, மோதிர விரல் எல்லாரும் என்ன பண்ணணும்? அணைக்கணும். குத்துறவங்களையும் கொட்டுறவங்களையும் அன்பு கூறவங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? அணைக்கிற ஊழியம். கடைசி போதகர், டீச்சர். ஏன்னா இவங்க போதிச்சாதான் காது உள்ள இந்த விரல் தான் போகும். இந்த விரல் தான் அதிகமாக இதுவில் போகுது. காது குறைஞ்சா எதை குடையிறீங்க? இந்த விரல் வச்சா குடையிறீங்க? எந்த விரல் வச்சு குடையிறீங்க? என்ன எல்லாம் புதுசாக பார்க்குறீங்க? எந்த விரல் வச்சு குடைவீங்க? டீச்சர், போதிக்கிற ஊழியம். சொன்னால் இதான் காது வழியாக உள்ளே போகணும். 5 விதமான ஊழியங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு தீர்க்கதரிசன ஊழியங்கள் ஆப்ரேட் ஆகும். சில பேருக்கு கையை வச்சா பிசாசு அலக்கழிக்கிற ஊழியங்கள் ஆப்ரேட் ஆகும். ஆமென். சில பேர் சத்தியத்தை சத்தியமாய் போதிப்பாங்க. உண்மையா இல்லையா? கட்டுக்கதைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நாம் செய்கிற கிராமத்தில் இருக்கிற ஊழியங்கள் மோகன் ஐயாவில் செய்ய முடியாது. கிராமத்தில் போயிட்டு மீனவ கிராமத்தில் அப்படி செய்திருக்கணும்னா மோகன் ஐயா டீமோ டிஜே ஐயா டீமோ நம்ம ஈசிஆர் கோஸ்டில் என்ன ரட்சிப்புகள் நடத்திருக்கலாமா? ஏன் நடக்கலை? ஒன்றும் இது வரைக்கும் நடக்கலை. எல்லாருக்கும் ஒரு கிருபை இருக்குது. அதனால் அவர்கள் செய்யலைன்னு அர்த்தம் கிடையாது. அவர்கள் அதை செய்யத்தான் நீங்களும் நான் வந்திருக்கிறோம். ஆமென். செய்திருக்கலாம்ல. இந்த கடலோர கிராமங்கள், மாவட்டங்கள்லாம் உருவாகி எத்தனை வருஷம் இருக்குது? பல 100 வருஷங்கள், பல 1000 வருஷங்கள் இருக்கலாம் இல்லையா? மக்கள், பூமி, மனுஷன் உருவானது மக்கள்லாம் இருந்திருக்கலாம்ல. ஏன் இந்த பக்கம் ரட்சிப்பு பெருகலை? ஏன் தூத்துக்குடி 4 மாவட்டத்தில் மட்டும் பெருகிச்சு? அவர்களுக்கு கொடுத்த ஊழி அவர்கள் சிறப்பாக செய்கிறாங்க. நமக்கு கொடுக்குற ஊழி இதை நம்ம சிறப்பாக செய்யணும். அவ்வளோதான். நமக்கு என்ன ஆண்டவர் ஊழியம் கொடுத்துருக்கிறார், நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்து அதை நீ புரிஞ்சுக்கோ. என்னோட ஊழியம் அவ்வளோதான். எனக்கு நான் தெளிவாக இருக்கேன். என்னுடைய ஊழியம் ஆத்மா அறுவடை. ஆமென். நான் சுவிசேஷர் கிடையாது, நான் ஆத்மா அறுவடை ஊழியம் செய்கிறேன். ஆமென். நான் ஒரு மெய்ப்பன் வீடுகள் தோறும் போயிட்டு ஜெபம் பண்ணுவான். ஆமென். தீர்க்கதரிசிகளுக்கு அது கட்டாயம் கிடையாது, சுவிசேஷர்களுக்கு அது கட்டாயம் கிடையாது. ஒரு சகோதரர் சுவிசேஷ ஊழியம் செய்வார், பழனிவேல் சொல்லிட்டு போலீஸ்காரர். அவர் சுவிசேஷகர். அவர் போகிற இடத்தெல்லாம் ஊழியம் செய்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பார். அந்த குடும்பம் போய் வையாவூர்னு ஒரு ஊர் இருக்குது. எத்தனை பேர் கேள்விப்படுறீங்க? வையாவூர் இந்த பக்கம் இருக்குது. வையாவூர் மதுராந்தகம் சைடில். அந்த இடத்துல போயிட்டு சுவிசேஷ ஊழியம் செய்தார். ஒரு 5 குடும்பம் விக்கிரக காரியங்கள்லாம் எடுத்து தூக்கி போட்டு கர்த்தர் தெய்வமாக ஏற்றுக்குச்சு. அவர் என்ன ஊழியம்? சுவிசேஷ ஊழியம். ஆனால் அவர் அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நாளாக போகலை. அங்கே ஒரு நல்ல மேய்ப்பன் அமையலை. திரும்ப அவங்க என்ன பண்ணுது? போட்டதெல்லாம் எடுத்து வீட்டில் வச்சுக்கிச்சிங்க. அவ்வளோதான். ஏன் இதுக்கு என்ன அர்த்தம்? மெய்ப்பன் ஊழியம் தான் அதை என்ன பண்ணணும்? பின்னாடி ஃபாலோ பண்ணும். அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியம் அவங்க ஊழியம் செய்வாங்க, இயேசு குறித்து அறிவிப்பாங்க. அவ்வளோதான். உனக்கு என்ன ஊழியத்தை கர்த்தர் வச்சு அதை செய். நீ உனக்கு என்ன பாரம் வச்சிருக்க நீ. அப்போ எல்லாருக்குமே ஒரு தாளந்து இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ஒரு கிருபை இருக்கு. அதற்கு மையப்புள்ளி ஆத்மா பாரம். உண்மையா இல்லையா? சபையிலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, நான் தான் பெரியவன் யாருமே கிடையாது. உண்மையா இல்லையா? ஏங்க, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் இங்கே ஊழியத்தை ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. உங்ககிட்ட நான் தான் பெரியவன் அப்படின்னு என்ன ஊழியத்தில் நான் நிரூபிச்சிருக்கிறேன்னா? உங்கள் கூட உட்காந்துருக்கேன், உங்கள் கூட ஓடி இருக்கேன். உன்னை கேட்டால் பல நாள் எனக்கு நீங்கள் சோறு போட்டது கிடையாது, பல நாள் எனக்கு டீ காஃபி கூட கொடுத்தது கிடையாது. கடைசியாக நான் டீ காஃபி கேட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் ஃபங்க்ஷனுக்கு போனால் 1 மணி நேரம் என்ன உட்கார வைப்பீங்க. அதுவும் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு கடைசியாக என்ன சாப்பிட வைப்பீங்க. ஆனால் நாங்கள் எங்கள் ஊழியக்காரங்கிட்ட இருக்கும்போதெல்லாம் அவர் முடிச்சுட்டு கம்முன்னு போயிடுவார். நாங்கள் டிஃபன் கூட தூக்கி ஓடுவோம். இதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆமென். ஆமென். எனக்கு தேவை அறுவடை. அவ்வளோதான். உங்ககிட்ட இருந்து கனம், மரியாதை, பெருமை, புகழ் எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. அதெல்லாம் 10 பைசாவுக்கு பூர்வத்தின் கிடையாது. யாருக்கு வேணும்?
உன் ஆத்துமா ரட்சிக்கப்படுதா? என்ன டேவிட் பிரதர் கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? ஈஞ்சம்மாங்க எத்தனை முறை வந்திருக்கேன், சாப்பிட்டு போங்க பிரதர் சொல்லுவார். சாப்பிட்டு போங்க பிரதர் சாப்பிட்டு. அதாவது 2 பேர் எனக்கு டார்ச்சலாக தெரியும். ஒன்று எங்கள் தொத்தா, நேற்று வந்தாங்க, சொல்கிறேன் கேளுங்க. 2 பேர் எனக்கு டார்ச்சல். ஒன்று எங்கள் தொத்தா, நைட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு போவேன். விடையால் ஆஃபீஸை முடிச்சுட்டு போய் அவங்கள பார்த்துட்டு போகலாம். எத்தனை மணிக்கு போகிறேன்? 4 மணிக்கு வீட்டுக்கு போவேன். முட்டை தோசை சுட்டு சாப்பிடு சாப்பிடு. எது தோசை? எத்தனை மணிக்கு? மனசாட்சி இருக்கணும்ல. என் வீட்டுக்கு வந்தால் மட்டும் நீ சாப்பிட மாட்டேடா. சாப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பல்லு விளக்க மாட்டீங்களா? நம்ம தூங்கினா தானே பல்லு விளக்குறதுக்கு, நம்ம தானே முழிச்சிட்டே இருக்கிறோம்ல. முட்டை தோசை சாப்பிட்டு வந்திருக்கேன். இதோ இப்போ ஒரு கிறிஸ்மஸ் நைட்டு போனேன். ஒரு 9 மணிக்கு இருந்து கிளம்பி தொத்தா சித்தியை பார்த்துட்டு போகலான்னு வந்து போனேன். போனால் நைட்டு 12 மணிக்கு போகிறேன். முட்டை தோசை ஊற்றி நீ சாப்பிட்டே ஆகணும்டா, நீ சாப்பிட்டேன். அதே மாதிரி டார்ச்சல் டேவிட். லேட்டாக தான் போவேன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது. நான் பீஸா ஆர்டர் பண்ணுறேன், நான் பர்கர் ஆர்டர் பண்ணுறேன். எப்போ சாமி விடு, நான் சொல்லுவேன் உன் பீஸாவும் வேணாம், உன் பர்கரை வேணாம், நீ நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம். அவ்வளோதான். அமேன் அமேன் அல்லேலூயா அமேன். ஊழியத்தில் யார் பெரியவங்க யார் சின்னவங்களாம் கிடையாது. எல்லாம் ஊழியத்தில் வேலைக்காரங்க. பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, என்னுடைய உடன் ஊழியக்காரன் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உடன் ஊழியக்காரர் என்பது நல்லா கவனிக்கோ, அவரை விட கீழே இல்லை. இங்கிலீஷ் பீப்பிள் சொல்லுது கொலீக்ஸ்ன்னு சொல்லுது. கொலீக்ஸ்னா யாரு? ஊழியக்காரங்க, அவ்வளோதான். ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக எழும்புனீங்கன்னா நீங்களும் என்னோட கூட ஊழியக்காரங்க தான். ஆமென் அல்லேலூயா. அடிக்கடிக்கு என்னை மீட் பண்ணுற நண்பர்கள்லாம் எங்கன்னா வரும்போது சத்யராஜை போட்டு என்ன சொல்கிறேன்னா, அவர் துணை ஊழியக்காரர் சொல்லுவார். எப்போ அவர் துணை ஊழியர் கிடையாதுப்பா, என்ன மாதிரி அவரும் ஒரு ஊழியக்காரர். இந்த துணைன்னு சொல்லும்போது அவருக்கு எதனா கஷ்டம் வந்துட போகுது. அந்த கஷ்டம் கூட நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது, என்ன பெருசாக வந்துட போகுது. துணை பெருசு எதனால அதில் பட்டிப்பழத்தை சொல்லுவாங்க. பெரிய பாஸ்டர் ஒருத்தர், சின்ன பாஸ்டர். ஐயோயோ குழப்பத்தை உண்டாக்கிடாதீங்கம்மா. பெரிய பாஸ்டரும் கிடையாது, சின்ன பாஸ்டரும் கிடையாது, பாஸ்டர். அவ்வளோதான். ஊழியக்காரர்கள் அவ்வளோதான். ஆண்டவர் தான் நம்மளை ஆனர் பண்ணுவார். அவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருதுன்னு அவர் தான் ஆனர் பண்ணணும். அல்லேலூயா. என்னுடைய நோக்கத்தை, என்னுடைய கர்த்தர் கொடுத்த திட்டத்தை, நான் தரிசனத்தை சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குற பெருமையும் மரியாதை எனக்கு வேண்டாம். ஆத்மா அறுவடையை மட்டும் நம்ம கொண்டு வரும். அல்லேலூயா. வேட்டையாடுறது நம்ம வேலை. அழிந்து போகிற ஜனங்களை மீட்டெடுக்கணும், அவ்வளோதான். அதான் நம்ம வேலை. அல்லேலூயா. எனக்கு மரியாதை கொடுக்கணும், ஊழியக்காரனுக்கு கனத்தை கொடுக்கணும் மட்டும் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்தனத்தை செலுத்த வந்தீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தை கெடுத்துவீங்க. உங்களுடைய எண்ணெய்க்கெல்லாம் என் கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார், என் குடும்பத்தை கொண்டு என்ன செய்ய போகிறார், நான் எத்தனை குடும்பங்களுக்கு அறுவடை செய்யணும், எத்தனை குடும்பம் சுவிசேஷம் சொல்லணும், நான் எப்படி சபையில் நல்லா கவனிக்கணும், சபையில் நான் எப்படி தூணாக இருக்கணும்னு பார்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதான் பாரதர் சொல்கிறேன், நீ சபையில் விசுவாசியாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. சந்திரன் பிரதர், யூ ஆர் நாட் அ பிலீவர். சாம், யூ ஆர் நாட் அ பிலீவர். என்ன திருன்னு பார்க்குறீங்க? ஓ, இங்கிலீஷில் சொல்லிட்டேனா? நீங்கள் விசுவாசி கிடையாது. அப்போ யாரு நீங்கள்? இருங்க அவர் சொல்லட்டும். நீங்கள் யாருங்க? ஊழியக்காரங்க. ஆமென். என்ன விசுவாசிச்சார்? நீங்கள் விசுவாசி கிடையாது. ஊழியக்காரர் ஊழியக்காரர். என்ன அஜய், நீ விசுவாசி கிடையாது. யாக்கோபு, நீங்க விசுவாசி கிடையாது. ஊழியக்காரங்க. தேவநேரி பகுதிக்கு நீங்க தான் ஊழியக்காரர். வாங்க எழும்புங்க. டேவிட், நீ விசுவாசி கிடையாது. வந்துட்டியா? என்ன ஈஞ்சம்பாக்கம் டேவிட், நீங்க ஊழியக்காரர் சார், விசுவாசி கிடையாது. என்ன ஜெகன்முதர், நீங்க விசுவாசி கிடையாது. என்ன செந்தில் புதர், நீங்க விசுவாசி கிடையாது. எங்க எங்க? பூஞ்சேரியில. என்ன யோவானன், நீங்க விசுவாசி கிடையாது. யாரு? எங்க? தேவநேரியில. வாங்க வெளியே. கடைசி வருஷத்தின் கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கீங்க. ஆண்டவர் சொன்ன பாரமான அறுவடைக்கு ஆயத்தப்படு. இந்த 2026 ஒரு திரள் கூட்டத்தை நம்ம கர்த்தருக்கு முன்னாடியே நிறுத்தணும். ஆமென். எரியணும் உள்ளுக்குள்ள. என்னோடு இருக்கிற தேவன் எத்தனையோ குடும்பம் அழியுது, நான் இறங்குற ஆண்டவரேன்னு சொல்லணும். அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வசந்த வாசிங்க. எஜமான் அனுப்பும்படி இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அறுப்புக்கு மீது வேலையாட்கள் அனுப்பும்படி என்ன பண்றேன்? வேண்டிக்கிட்டு இருக்கேன். வாங்க எல்லாரும் எழுப்பி வாங்க. என்ன ஞான மாஸ்டர், நீங்க விசுவாசி கிடையாது.
சொல்லுங்க. என்ன தொண்டையில் எதனா அடிச்சுக்கிச்சா? சத்தமாக சொல்லுங்க. ஊழியக்காரி. யாரோ 19 சொல்லிட்டு போகிறது ஊழியக்காரங்க. என்ன விஜய் சிஸ்டர் நீங்கள் யாருங்க? விசுவாசி கிடையாது. எங்க எங்க என்ன ரேணுகா சிஸ்டர் நீங்கள் எங்க? சென்னை. எங்க பியூலா சிஸ்டர் எங்க குனிஞ்சிட்டாங்களே? நீங்கள் யாருங்க? விசுவாசி கிடையாது. நீங்கள் யாருங்க? செல்வி சிஸ்டர் நீங்கள் யாருங்க? எங்க? முள்ளிப்பக்கம் போயிடுறீங்களா? முடிவே பண்ணிட்டாங்க. பட் ஜாக்கிரதை. ஆமென். அல்லேலூயா. எனக்கு விசுவாசிகள் தேவை கிடையாது. எனக்கு விசுவாசிகள் தேவை கிடையாது. நான் சொல்றேன். கூட்டம் கூடி ஒரு மாசம் கிரியேட் பண்ணி காணிக்கைகளையும் தசம்பாகளையும் வாங்கிட்டு பாக்கிட்டு நிரப்பிட்டு போறது எனக்கு விருப்பம் கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் தட். எனக்கு வேண்டாம். எழும்பு, ஆத்மா அறுவடை செய். வா, எழும்பி வா. நீ ஆத்மா பாரத்தோட ஊழியத்தில் உன் பின்னாடி நான் நிற்க, நான் ரெடியா இருக்கேன். உன் கையில மைக்க கொடுத்துட்டு நான் ரெடியா இருக்கேன். உன் பின்னாடி நான் உதவி அனுப்பேன். உனக்கு உதவி ஊழியக்காரன் நான் வரேன். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது டெல்ட்ரான் ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர், பைபிள் வேதாகம டீச்சர், அமெரிக்கா தேசத்துலேருந்து வந்தார் என் பைபிள் காலேஜுக்கு. சூப்பராக டீச் பண்ணுவார். நல்ல அருமையான டீச்சர், இங்கிலீஷ் விளக்காரரு. அவர் சாப்பிட்டு குழாவில் தண்ணி வரல. அப்போ நான் என்ன பண்ணேன், ஜக்கில் தண்ணி திரும்பி அவர் கைக்கு ஊத்துறேன். அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. எலியாவுக்கு எலிசாய் உதவி செய்தது போல நீ செய்கிற இரட்டத்தனையான அபிஷேகத்தை நீ பெறுவேன்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. எங்க ஈசுதாஸ் ஐயா இருந்தார், இமானுடைய அப்பா. அவர் நல்லா கவனிங்க. நீங்களாம் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய நேரங்களில் ஊழியக்காரனை எதிர்த்து பேசுறீங்க, காயப்படுத்துகிற மாதிரி பேசுறீங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. அவருடைய, நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், அவருடைய ஷூவை எடுத்து தொடச்சி காலில் போய் மாட்டி விடுவேன். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் என்னை ஏதோ ஒரு கிருபை பாராட்டியிருக்கார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு பேதுருவின் காலை சீசர் காலை கழுவுனது மாதிரி உங்கள் கூட நான் வரேன். நீங்கள் முன்னாடி வாங்க. அறுவடைக்கு எழும்பி வா. உன் பகுதியை அறுவடை பண்ணு. உன் சொந்த பந்தங்களை அறுவடை பண்ணு. வேற என்ன நம்மளுக்கு வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டு கம்ஃபர்ட்டாக இருந்துட்டு போயிடலாமா? வேலை, பணம், காசு, பொண்ணு, பொருள் என்ன கிரே சிஸ்டர் அமைதியாக இருந்துட்டு போயிடலாமா? கேள்வி கேட்பார் ஆண்டவர். நிச்சயமாக கேட்பார். உனக்கு இவ்வளோ வாய்ப்புகள். நான் இன்னும் வருத்தப்பட்டது உண்டு. இன்றைக்கும் என் கூட படித்த காலேஜ் பசங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படலை. ரட்சிக்கப்பட்டாலும் தெரியல. இன்றைக்கும் ராம்கோவில் வேலை செய்த என்னுடைய கொலீக்ஸ், அவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லலை. நான் வருத்தப்படுறேன். எங்கள் ஆண்டவர் கேள்வி கேட்பாரோன்னு பயமாக இருக்குது. ஆனால் ஐபிஎம்மில் இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். புகழ் மேனேஜர் வருவார், வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு வருவார். சுவிசேஷம் சொல்லி அவருக்கு வந்து அவர் கிஃப்ட்லாம் கொடுத்து அனுப்புவேன். வருஷம் வீட்டுக்கு வந்துடுவார். கிறிஸ்மஸ் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். சுவிசேஷம் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. ஒரு பக்கா இந்து தான், ஆனால் சுவிசேஷம் சொல்லியிருக்கேன். இயேசுவோட அன்பு சொல்லியிருக்கேன். அவர் கடைசி சொன்னார், தாமு எப்படியா இருந்தாலும் நீ இன்னும் கொஞ்ச நாளில் பெரிய ஊழியக்காரன் ஆயிடுவேன். என்னையும் கொஞ்சம் மனசில், யார் இந்த வார்த்தை சொல்லுவாய்? என்னையும் கொஞ்சம் நீங்கள் மனதில் வச்சுக்கணும். வசனத்தில் எதுவும் எடுத்துருக்கல. பந்தி விசாரிப்பு காத்த பார்த்து என்ன பண்ணுவாங்க, நீ எப்படி இருந்தாலும் மேலே போயிடுவேன் அவர் சொல்கிறார். ஆனால் அவருடைய வாயிலேருந்து ஒரு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நேற்று அந்த ரேவதி ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபர் வந்தார். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆச்சரியமாக இருக்குது. அவர் ஒன்றும் ரட்சிக்கப்படலை. இங்கே ஃபாஸ்டிங் பீரியட் நடந்துட்டு இருக்கும்போது பாஸ்டர் சொல்ல மாட்டார், ஃபாதர் தான் சொல்லுவார். நிறைய பேர் என்ன இங்கே இருக்கிற ஃபாதர் தான் சொல்கிறீங்க. நைட்டு அங்கே ப்ரேயர் போயிட்டு வந்துட்டாங்க, பகலில் இங்கே வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஃபாதர்னு சொல்லிட்டாங்க. சிஸ்டர் நைட் அங்கே போனீங்களான்னு கேட்டேன். ஆமாம் ஃபாதர். பாஸ்டர் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதான் ஃபாதர்னு சொல்கிறீங்களே, அந்த வாசனை என்ன பண்ணுது, அடிக்குதே. அதாவது கண்டினியூஸாக இருந்தால் பாஸ்டர்னு சொல்கிறாங்க. ஃபாதர்னு சொல்லும்போது கவனிச்சிடறேன். ஓகே, என்ன பண்ணிடுறாங்க, அங்கே போய் தலையை காட்டி வந்திருக்காங்க. அதனால் அந்த வாசனை என்ன பண்ணுது. ஆமென். சில நண்பர்களோடு நல்ல பர்ஃப்யூம் அடிச்சிருப்பாங்க. சொல்லுங்க ஏஜமா. ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னார் ஃபாதர், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். பட் அவருடைய இறுதி எப்படி இருக்குன்னு சொல்ல பாருங்க. ஃபாதர், வேலூரில் என் இடத்த விற்கிறேன்,
அந்த இடம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா இந்த இடத்துக்கு நான் விதைக்கிறேன். ஒரு உலகத்தாரு உன்ன சபைக்கு போகல, ஆனால் அவர் சொல்கிறார் வேலூரில் என் இடத்த விற்கிறேன். நீங்கள் இவ்வளோ வேகமாக ஆத்துமா அறுவடை செய்கிறீங்க. உலகத்தார் அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ தான் நினச்சேன் இறங்கி அடிக்கலாம். நம்ம சபையில் ஒரு வயசான அம்மா கடந்த நாட்களில் ஒரு விதையை எடுத்து வந்து கொடுத்தாங்க. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் உடைக்கப்பட்டேன். இந்த 14 வருஷத்தில் அந்த விதையை நான் வாங்கினதே கிடையாது. ஊழியத்தில் அவ்வளோ பெரிய விதையை நான் வாங்கினதே கிடையாது. என் ஜீவனத்திற்கான கடைசி அந்த ஜீவனத்துக்கான ஒரு காரியத்தை இந்த இடத்துக்காக விதைக்கிறேன்னு சொன்னாங்க. ஜீவனத்துக்காக விதைக்கணும்னு சொன்னாங்க. உடைக்கப்பட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே? அப்போ என் சொல்கிற தட்டி அவர் சொல்கிறார், இது இப்படி தான் நான் உணர்ந்தேன், இது உன் வேலை இல்லைடா, இது ஏன் வேலைன்னு சொன்னார். அப்போ தான் இன்னும் வேகமாக நடந்தேன். ஓகே, கர்த்தருடைய கரம் இருக்குது, கர்த்தருடைய கரம் இருக்குன்னு வேகமாக நகர ஆரம்பித்தேன். ஆமென். தன்னுடைய ஜீவனத்துக்கு வயதானவங்க, நம்ம சபையை சார்ந்தவங்க தன் ஜீவனத்திற்குரியதை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க. இதை நான் பார்க்கும்போது வேதத்தில் அந்த வயதான விதவை ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, 2 காசு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கான 2 காசு என்ன பண்ணுறாங்க. ஆனால் வேதத்தில் அவங்க தான் இடம்பெறாங்க. ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறவர் எப்படி தெரியும்? நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமான காரியம். உன்னோடு கர்த்தர் இல்லாவிட்டால், ஒரு பிரதரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். என்னோட க்ளோஸ் நண்பர் ரொம்ப நகமும் சதமைய சூழ்நிலை நிமித்தமாக அவர் என்னை வேதனைப்படுத்திட்டார். சென்னையில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் கதவை சாத்திக்கிட்டு அழறேன். ஆண்டவரே, கூட இருக்கிறவங்க கூட கஷ்டப்படுத்துகிறாங்களே. ஆனால் அந்த பிரதருக்கு கால் பண்ணுறாரு, பிரதர் நீங்கள் இடத்த வாங்கினா என்னால் முடிஞ்ச ஒரு லோன் மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் பொறுமையாக கூட என்ன பண்ணுங்க, கட்டுங்க. அடுத்தடுத்து கதவுகள் லைட்டாக திறக்குது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ தான் நான் தைரியமாக இறங்கினேன். ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அப்பப்போ ஒரு சில காரியங்கள் சோர்ந்து போய் உட்காந்தும் போது ஒரு சில காரியங்கள் என்கிட்ட வரும்போதெல்லாம் யோசிப்பேன். ஆண்டு சொல்கிற தட்டி, இது உன் வேலை இல்லை ராஜா, இது ஏன் வேலை. ஏங்க 75 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் எப்படிங்க முடிக்க முடியும்? ஆனால் கர்த்தர் நடத்திட்டு இருக்கார். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. வருகிற சண்டே இன்னும் ஏறக்குறைய அநேக லட்சங்கள் தேவைப்படுது. ஆனால் வருகிற சண்டே நம்ம எல்லாரும் அந்த இடத்துக்கு நடந்து போகிறோம், போய் நிற்க போகிறோம். தமிழ் பிரதர் அந்த இடத்த மட்டும் கரெக்டாக காட்டினுங்க, எல்லைகளை கரெக்டாக தீர்மானித்து வச்சுருங்க, சரிங்களா? வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், போய் நின்று ஜெபிக்க போகிறோம், சரிங்களா? அந்த இடத்த எல்லையை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க, எனக்கு அதில் பிசிறு தட்டக்கூடாது, சரிங்களா? அது நீங்கள் தான் இன்சார்ஜ். ஓகே, அந்த எல்லையை மட்டும், அந்த இடத்துக்கு நம்ம எல்லாரும் நடந்து போகிறோம். இங்கே என் ஆத்மாவே போட்டு டீ வேணால் பிளாஸ்டிக் கப்பில் கொடுத்துருப்பா, பேப்பர் கப்பில் கொடுத்துரு, அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நடந்து போயிட்டு. சாப்பாடு இருக்கா, திருவிருந்து சாப்பாடு இருக்கா, போயிட்டு வந்து சாப்பிடலாம். சாப்பாடா முக்கியம், சோறு முக்கியம் இல்லை, அப்புறம் எனக்கு பசிக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கார். சோறு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம், போயிட்டு ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஒரு பிரதர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறார், பிரதர் நானும் என் ஒய்ஃபும் ஜெபிச்சோம், அங்கே ஆண்டவர் அவர் ஒரு முறை தான் நம்ம சபைக்கு வந்திருக்காரு சென்னையிலேருந்து. நானும் என் ஒய்ஃபும் ஜெபிச்சோம், ஆண்டவர் சொல்கிறாரு இந்த இடத்துல அதிகமான ஆத்தும அறுவடையை கொடுக்க போகிறாரா. ஆமென். நிச்சயமா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் விதைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ எங்கெங்கேயும் ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்குறாரு. உங்களுக்குள்ள அந்த எழுப்புதல் வந்துருச்சா, அந்த பாரம் வந்துருச்சா, நிச்சயமா ஆண்டவர் செய்வார். ஐயா நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்னும் 50 வருஷம் இந்த ஊழியத்தில் தேவன் ஜீவனோடு என்ன வச்சிருந்தாருன்னா இதே ஸ்டேட்மெண்ட் 50 வருஷம் கழிச்சு சொல்லுவேன். ஆமென். இதே ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவேன், 50 வருஷத்துக்கு கழிச்சும் சொல்லுவேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர். அதனால தான் சொல்கிறேன், எனக்கு விசுவாசிகள் தேவை கிடையாது, ஊழியர்கள் வேணும். இயேசுக்கு யார் தேவைப்படுறாங்க, ஊழியக்காரர் தான் தேவைப்படுறாங்க. இன்னைக்கு விசுவாசிக்கு வேணுமா, ஊழியக்காரர் வேணுமா? நீ வரும்போது விசுவாசியாவா, ஆனால் சபையில் நீ விசுவாசியாக இருக்கக்கூடாது. யாராக இருக்கணும்? என்ன திலக சிஸ்டர் யாராக இருக்க போகிறீங்க? யாருமா உங்கள் வீட்டுக்காரரு? மஞ்சுளா சிஸ்டர் சொல்லுங்கள், யாராக இருக்க போகிறீங்க? சத்தமாக சொல்லுங்களேன், உங்கள் சத்தம் இந்த பூமிக்கு கேட்கட்டுமே. வெற்றியின் சத்தத்தை சொல்லுங்கள். நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க? ஊழியக்காரியாக இருக்க போகிறீங்க. வரும்போது விசுவாசியாக வாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நாட்கள் எல்லாம் நீ யாராக இருக்கணும்? என்ன புருனோ, யாராக இருக்கணும்?
எங்க இங்கேயே இருக்க போறியா? நான் வெளியே போயிடுவா. அவன் சொல்கிறான், நான் இங்கே தான் இருப்பேன், நீ வெளியே போ அப்படின்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அம்மா நம்மளுக்கு பத்தாது, பாரம் தனியே கூடாது. ஆத்துமா அறுவடையில் போதும்னு மட்டும் சொல்லிடாத, போதும்னு சொல்லிடாத. பணம் காசு கூட போதும்னு சொல்லிட முடியும். முன்னாடி அவ்வளோ உணவுகள் இருந்தால் கூட போதும்னு சொல்லிட முடியும். ஆனால் என்ன பண்ணாதீங்க, ஆத்துமா அறுவடையில் என்ன சொல்லிடாதீங்க, போதும்னு சொல்லிடாதீங்க. ரட்சிப்புக்கு என்னதை சொல்லிடாதீங்க, போதும்னு சொல்லிடாதீங்க. கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க முடிக்கிறேன். நேரம் நிறைய காரியங்கள் இருந்தாலும் யோவான் புஸ்தகத்தில் 4:35 கடைசியாக சொல்லி முடிக்கிற நேரம் இல்லாதனால, அறுப்பு காலம் வருகிறது, இன்றும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள், இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதோ அறுப்புக்கு விளைந்து, வாசிங்க, இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாரு. வசனம் தெளிவாய் சொல்லுது, இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சபையே, நீ ஏறெடுத்து பாரு. அறுப்பு மிகுதியா இருக்கு, அறுப்புக்கு விளைந்திருக்கிறது. ஐயா, ஜெகன் பிரதர், ஸ்வேதா, தமிழ் பிரதர், செந்தில் பிரதர், டேவிட், எல்லா சகோதரர்களுக்கு சொல்றேன், எல்லா சகோதரிகளுக்கு சொல்றேன், இதோ இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஏனோதான் இருக்காதீங்க. ஒன்று வருஷம் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லட்டுங்களா? உங்க குடும்பம் கஷ்டப்படும் போது உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க, நீங்க எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? இன்னும் எத்தனையோ பேருக்கு ஜெபம் தேவைப்படுது, எத்தனையோ குடும்பங்களுக்கு ஜெபம் தேவைப்படுது, எத்தனையோ வாலிபர்களுக்கு தேவைப்படுது. இந்த மணின்னு ஒரு சகோதரர் தேவநேரிலிருந்து, சுனாமி நகர்லேருந்து வந்தார். ஆமென். மணின்னு அந்த சகோதரர் வந்தார். அந்த சகோதரருக்கு ஜெபம் தேவைப்படுதா இல்லையா? அந்த மகனுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுது. அப்போ அஜயும் பிரவீனும் போய் அந்த சகோதரனை மீட் பண்ணுறாங்க. இதுதான் ஊழியம். நீங்கள் செய்கிறதாப்பா ஊழியம். அந்த இடத்துல நான் உள்ளே வர முடியாது, நீங்கள் தான் உள்ளே போக முடியும். அப்போ யார் மணிக்கு ஊழியக்காரங்க? நீங்கள் தான் ஊழியக்காரங்க. இந்த பிள்ளைங்க போய் பார்க்குறாங்க, மணி வீட்டுக்கு வாங்க பாஸ்டர்னு கூப்பிடுறாங்க, அவங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஊழியக்காரன். வந்துட்டீங்களா? ஊழியக்காரனா வந்துட்டீங்களா? அப்போ ஆயிட்டீங்க பார்த்தீங்களா ஊழியக்காரனா? கொஞ்ச நேரத்தில் பாஸ்டர் இதுதான் ஊழியமா? ஆமாம், இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம். தேடி போகிறதா ஊழியம், தேடி போகிறதா ஊழியம். நீங்கள் கூப்பிட்டு இந்த ஊழியத்திலிருந்து யாராவது வராமல் இருந்திருக்கிறோமா? உண்மையா இல்லையா? உடனே ஓடி போய் நிற்போம். அல்லேலூயா. அதுதான் ஊழியம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஐயா, இப்பொழுதே அறுப்பு விளைந்திருக்கிறது என்று உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். அறுப்பு மிகுதியா இருக்கு, அறுப்பு விளைந்திருக்கிறது. நீங்க கண்களை மட்டும் ஏறெடுத்து பாருங்க. வெறுக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறாங்களா நீங்க சொல்லாதீங்க. ஒரு முறை நேத்து யாரும் என்கிட்ட சொன்னாங்க, அது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. பல முறை நம்மளை துன்புறுத்தும் போதெல்லாம் அவங்களோட நம்ம வாக்குவாதத்துக்கு பண்ண போகிறோம்ல, வாக்குவாதம் பண்ணாதீங்க, சண்டைக்கு போகாதீங்க. ஒரு நாள் அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கும். ஆமென், ஆமென். எத்தனை பேர் அப்படி நடந்திருக்கு? ஒரு தம்பி நம்ம சபைக்கு வந்திருந்தான் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த தம்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சித்தப்பா, இன்னைக்கு எல்லாருமே உங்களை எதிர்க்கிறாங்க, பகைக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு நாள் ஒன்று கூடுவாங்க, உங்ககிட்ட வருவாங்க. ஆனால் அவங்க வரும்போது நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அவங்கள ஏற்றுக்க வேண்டிய இடத்துல தான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை தானே? எதிர்த்தவங்க, பகைச்சவங்க, விரோதம் பாராட்டுறவங்கள நான் ஏற்றுக்க வேண்டிய இடத்துல தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஆமென். ஏன்? எந்த இடம்? ஊழியக்காரன். ஆமென். அல்லேலூயா. அதான் இந்த மோதிர விரல் எல்லாரையும் அணைக்கணும். அப்போ அவன் சொல்கிறான், அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். அதாவது மூத்த குமாரன் இவன். யாரு இவன் ஸ்பிரிட் என்னது? 2 குமாரன் இருந்தாலும் இளைய குமாரன் ஒருத்தன், மூத்த குமாரன் ஒருத்தன். ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது கர்த்தருடைய சித்தம். ஆமென். இவனுக்கு என்ன கேடு? மூத்த குமாரனுக்கு என்ன கேடு? கோச்சிட்டு போகிறான். அந்த சகோதரன் அப்படியே கோச்சிட்டு போயிட்டான். ஆமென். அல்லேலூயா. நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம், நீங்களும் அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க.
காரணம் நீங்களாம் யாருங்க? ஊழியக்காரங்க. பகஞ்சனால நம்ம வெல்ல முடியாது. அன்பினால தான் சகிச்சுட்டு போங்க, பொறுமையாக இருங்க, பரவாயில்ல. அல்லேலூயா, ஆமென். அப்படின்னு பார்த்தா முதலாவது கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொன்னால் யாராவது சொல்லணும்? ஆண்டவர் யாரை சொல்லணும்? சொல்லுங்களேன். வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லணும்? ஆண்டவர் யாரை சொல்லணும்? யாருக்கும் புரியல. எல்லாரையும் நம்ம வெறுக்கணும்னா ஆண்டவர் ஒரு அந்த விஷயத்தை எடுத்தாருன்னா, கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ்ன்னு சொன்னார்னா, வீட்டை விட்டு வெளியே போங்கடா ராஸ்கல்ஸ் அப்படின்னு சொன்னார்னா யாரை சொல்லணும்? யாரை சொல்லணும்? நம்மன்னு சொல்லிட்டு சும்மா 19 தப்பிச்சிடக்கூடாது. என்ன சொல்லணும்? பவுல் சொல்றாரு, பாவிகளிலே பிரதான பாவி நான் தான். அயோக்கியனிலே என்ன டேவிட் பிரதர், ஆண்டவர் முதல்ல வெளியே போக சொல்லணும், யாரை சொல்லணும்? என்ன ஜெகன் பிரதர், ஆண்டவர் வெளியே போக சொல்லணும், யாரை சொல்லணும்? என்ன ஸ்வேதா, யாரை சொல்லணும்? என்னதான் என்ன ஜீனத்தை யார் சொல்லணும்? என்ன சொல்லணும்? அவன் சொல்றான், உங்களை தான் வெளியே சொல்லணும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். பவுல் சொல்றார், பாவிகளிலே பிரதான பாவிதான். ஆமென். மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, புகழ்ந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமென். மேன்மை பாராட்டுறதுக்கும் புகழ்ந்து பேசுறது நம்ம இடத்துல இல்லை, ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய தயவு. அதனால தான் சொல்றேன், இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. யோவான் 4:35. சத்தமா யாராவது ஒருவர் சத்தமா, சகோதரர் ஜாஷுவா பிரதர் வாசிங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று பாரத்தோடு சொல்றேன். உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க, அறுவடைக்கு ஆயத்தப்படுங்க. அல்லேலூயா, அறுவடைக்கு ஆயத்தப்படுங்க. இந்த வருஷம் இறுதியில் வந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய கொடுத்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன். அறுவடைக்கு என்ன பண்ணுங்க? எத்தனை பேர் அறுவடைக்கு ஆயத்தப்பட போறீங்க? அழிந்து போற ஜனத்துக்கு எத்தனை பேர் ஆயத்தப்பட போறீங்க? நரகத்துக்கு நேராய் போற ஜனத்துக்கு எத்தனை பேர் ஆயத்தப்பட போறீங்க? அப்படி எல்லாரும் இழந்து நிற்கலாம். Thank you, Jesus.